ஹல்லேலூயா. அந்த சந்தர்ப்பம் வரும்போது தாங்க தெரியும் இந்த வசனம் உள்ள போய்கிட்டே இருக்கணும். ஆனா நான் அப்படிப்பட்டவனா இருக்கிறது போல எனக்கு தெரியாது. அப்படி ஒரு பிரச்சனை வரும் பாருங்க, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்னை எழுப்பி நிப்பாட்டுவாரு. நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ஆவியானவர் நடத்துகிறபடி அதுக்கு கையில கம்போ அறிவால் அப்படி எடுக்கிறது இல்லை. என்ன செய்வேன் அப்படி சொல்லலைன்னா, ஆவியானவர் நடத்துகிறபடி எனக்குள்ள இருக்கிற ஆவி அது பிரம்மாண்டமா எழும்பி நிற்கும். ஹல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்க ஆமென். எனவே எனக்கு கருமையான தேவனுடைய பிள்ளைகளை திரும்ப சொல்றேன், நீங்க ரட்சிக்கப்பட்டபடினால உங்களை அழிக்க முடியாது. நீங்க மறுரூபம் ஆயிரணும். உங்கள் மனம் தினந்தோறும் என்ன செய்யும்? அதுக்கு தான் சொல்றேன், தினந்தோறும் தேவ சமூகத்துக்கு போ, தினந்தோறும் வேத வசனத்தை அதிகமா வாசி. இதெல்லாம் உன்னை எப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கும்? மறுரூபமாக்கி கொண்டே இருக்கும். தேவனுடைய சித்தம் என்ன என்பதை கண்டுபிடி. இந்த மறுரூபமாகிறது தேவ சித்தத்தை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடும். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே தேவனுடைய சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதா உங்கள் மனம் புதிதாகிறது அப்படின்னு சொல்லி இந்த பிரபஞ்சத்தை விட்டு வெளியே வந்துட்டீங்கன்னாவே உலக ஆசைகள், உலக பற்று, அது உலக பற்றுனா அதுக்காண்டி சாப்பாடோ ட்ரெஸ்ஸோ அதெல்லாம் பற்றுக்கொள்ளாதீங்க அப்படி சொன்ன சன்னியாசி நிலைமைக்கு போகல. ஏன்னா சன்னியாசி நிலைமையை கர்த்தர் அப்படிலாம் விரும்பல. ஆண்டவர் நீங்க சன்னியாசி போல இருக்கணும்னா கர்த்தர் விரும்பல. நீங்க நல்லா உடுத்துங்க, நல்லா ட்ரெஸ். ஏன்னா பைபிள் ஆண்டவரே சொல்றாருல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். இவைகள்லாம் சொல்லி என்ன சொல்றாரு? முந்தின வசனங்களே சொல்றாரு, உங்களுக்கு நல்ல சாப்பாடு. அல்லேலூயா. பறவை பாரு, அது தேடி சேர்க்கறது இல்ல, உன்னையும் கர்த்தர் அது மாதிரியே போஷிப்பாரு. அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. பறவை என்ன செய்யுது? மலர்களை பாருங்க, நீங்க பூக்களை பாருங்க, அவைகள் என்ன செய்ய விதவிதமா ட்ரெஸ் போட்டிருக்கு. அவர் எப்படி ஆண்டவர் அப்பவே இயேசு எப்படி கற்பனை பண்ணியிருக்காரு பாருங்க. அவர் கற்பனா சக்தியை பாருங்க. பூக்கள் விதவிதமா கலர் கலரா இருக்க பார்த்து அவர் சொல்றாரு, அவைகள் விதவிதமா ட்ரெஸ் பண்ணி இருக்கிறதா. அல்லேலூயா. உடுத்து விக்கிறது என்று சொல்லி சொல்றாரு. வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க. 6ஆம் அதிகாரம் மத்தேயு. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, பாருங்க சேர்க்கிறதே இல்லை. அவங்களுக்கு தினந்தோறும் சாப்பாடு கொடுக்கிறாருங்க. விசேஷித்தவர்கள் அல்லவா? அடுத்து பூக்களை குறித்து சொல்லுவார். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. உடைக்காக கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று பாருங்கள். அவர் சொல்றாரு, சாலமோன் கூட உடுத்தல அப்படிங்கிறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஐயா நீ சாலமோனை போல உடுத்தலாம். ஹல்லேலூயா. சாலமோனை போல என்ன செய்யலாம்? நீ உடுத்தலாம். அந்த அளவுக்கு கர்த்தர் உனக்கு அதிகாரம் கொடுத்தாரு. சாலமோன் கூட அந்த மலர்களை போல உடுத்தி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் பின்னாடி சொல்றாரு, நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை மாத்திரம் தேடிரு, அவருடைய நீதியை மாத்திரம் தேடிரு, இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். தேவ ராஜ்யம் உன் கூட வந்துகிட்டே இருக்கும், அப்படி நீதி உன் கூட வந்துட்டே இருக்கும், உனக்கு தேவையானதெல்லாம் சந்திக்கப்பட்டு கொண்டே இருக்கும், நீ நல்ல சாப்பாடு சாப்பிட்டு கொண்டே இருப்ப, தினந்தோறும் வீட்டில் சிக்கன், தினந்தோறும் மட்டன். அது மாத்திரமல்ல, உன்னுடைய ட்ரெஸ் சாதாரண குவாலியர் அப்படி ட்ரெஸ் எல்லாம் இல்லை, நான் ஆம்பளை ட்ரெஸ்ஸை கூட சொல்றேன், ரேமண்ட்ஸ். அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு ரேமண்ட்ஸ் தான் எங்க காலத்துல உயர்ந்ததா இருந்தது. இப்போ எது இருக்குன்னு எனக்கு சரியா தெரியல. நீ சாதாரண ட்ரெஸ் அல்ல, நீ ரேமண்ட்ஸ் ட்ரெஸ் போடுவேன். அல்லேலூயா. கர்த்தர் அந்த அளவுக்கு ஒண்ணு ஆசை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடியா. நிறைய பேர் அதை செய்யறது இல்லை. தேவனுக்குரிய கணத்தை முக்கியத்தை கொடுக்கறது இல்லை. காணிக்க கூடனா கொடுக்குற பிசுக்கி, தசமா கொடுக்குனா கொடுக்குற, அதுல பயம் இருக்கிறது பயிருமே. ஐயா கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது எப்படி இருக்கும்? அது தனித்திருக்கும். கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும். அப்படின்னு என்ன? அது ஒத்தையா தான் இருக்கும். நிலத்துல போடாட்டா அந்த கோதுமை மணி எப்படிதான் இருக்கும்? கையில வச்சு அந்த ஒத்தையை பார்த்துட்டே இருக்கலாம். நீ காணி கொடுக்க பயப்படுற, தசமா கொடுக்கிற பயப்படுற, அந்த இருக்கிற ரூபா வச்சு பார்த்துட்டே இருக்கலாம். ஆனால் அவர் சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, கோதுமை மணி நிலத்தில் விழுந்ததான்றால் அது மிகுந்த பலனை கொடுக்கும். உள்ள போயிட்டா, நிலத்துள்ள போயிட்டா என்ன ஆயிரும்? அது அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை தேடு.
அப்படி நீ அதற்காக நீ உன்னை செலவழி, உனக்குரியதை செலவழி. நடக்கிறது என்னன்னா உன்னுடைய போஷிப்பு தானா நடந்து கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. உன்னுடைய பிள்ளைகள் தானா வளர்ந்து கொண்டிருப்பாங்க. உனக்குரிய தேவைகள் யார் யாரோ வந்து சந்திப்பாங்க. ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அவருடைய நீதியை தேடு. அப்பொழுது நீ சாலமோனை பார்க்கலும் அதிகமாய் உடுத்துவாய். ஹல்லேலூயா. அவனை பார்க்கலும் அதிகமாய் நீ சாப்பிடுவாய். சாலமோன் நாட்கள்ல தினந்தோறும் அரண்மனையில் பந்தி நடந்துட்டே இருந்துச்சான். ஏன்னா யாராவது ஒருத்தர் அவரை பார்க்க வந்துகிட்டே இருந்தாங்க. சாலமோன் நாட்கள்ல வெள்ளி ஒரு பொருளா எண்ணப்படவில்லை. ரோட்ல மிதிச்சிட்டு போனான் வெள்ளிய. இன்னைக்கு 1 கிராம் வெள்ளினா எவ்வளவு? 100 ரூபாய். எவ்வளவுப்பா? 112. 1 கிராம் வெள்ளி 10 கிராம்னா 1000 சுச்சம். வெள்ளி கீழே கிடந்து எடுத்தா கூட 1/2 கிராம் இருந்தா கூட 50 ரூபா. ஆனா அந்த நாட்களில், சாலமோன் நாட்களில் வெள்ளி ஒரு பொருளா எண்ணப்படவில்லையா. என்ன அவ்வளவு செழிப்பு, அவ்வளவு செழிப்பு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, கர்த்தரை நம்பிக்கையா கொள்ளுங்க. உங்கள் மனம் புதிதாகிறதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. உங்கள் மனம் புதிதாகன்னா முதல்ல நீங்க பழைய பழக்க வழக்கங்களை விட்டு வரணும், பாவங்களை விட்டு வரணும். உங்க சிந்தை எல்லாம் யூனிக்கா இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த உலகம் சிந்திக்காத. நீங்க பிலிப்பியர் புத்தகத்தில் அவர் சொல்றார் பாருங்க, தேவ மனுஷனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும் என்று சொல்லி அவர் சொல்றார் பாருங்க. நீ பிலிப்பியர் நிருபத்தில் எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், பிலிப்பியர் நிருபத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். வாசிங்க 4ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனம். கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ. பாருங்க, இதுதான் சிந்தித்துட்டே இருக்கணுமா. அவர் சொல்றாரு, ஒரு தேவ பிள்ளை, தேவ மனுஷன் எதை குறித்து சிந்திக்கணும். ஏன் அவன் யுனிக்கா எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டா, அவனுடைய எண்ணம் எல்லாம் நீரே இயேசுவே. இயேசுதான் அவனுடைய எண்ணம் பூரா. வேற எதை குறித்து சிந்திக்கணுமா பாருங்க. உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளை சிந்தித்துக் கொண்டிருந்த ஒரு தேவ மனுஷன், மனம் புதிதாக்கப்பட்டவன், ரட்சிக்கப்பட்டவன் அப்படின்னா அவன் எதை சிந்தித்துக் கொண்டிருப்பான் என்றா, உண்மை உள்ளவைகளை சிந்தித்துக் கொண்டு பொய்யான மாயைகளை விட்டு விலகும். யோனா புத்தகத்தில் சொல்லப்பட்ட பொய்யான மாயை பற்றிக் கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறார்கள். பொய்யான மாயை விட்டு விலகுவான். அவன் நான் இயேசுவின் ரசிகன் என்று சொல்ல விரும்புவான், விஜய் ரசிகன் என்று சொல்வதை வெறுப்பான். எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? அஜித் ரசிகன் என்று சொல்வதை என்ன செய்வான்? வெறுப்பான். ரஜினி ரசிகன் என்று சொல்வது என்ன செய்வாம? வெறுப்பான். யாரோட ரசிகரா மாறணும்? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர்தான் வாழ்க்கை தருகிறவர். அவர்தான் உனக்கு எல்லாத்துக்கும் எல்லாம் தருகிறவர். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வாலிப